கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என்று வானிலை மையம் தகவல். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 21ஆம் தேதி வரை கனமழை பெய்யும். பல்வேறு மாவட்டங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று வானிலை மையம் கணிப்பு. வரும் 23ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். பாதுகாப்பு கருதி மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் அறிவுறுத்தல். மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்தார் முதலமைச்சர் விஜய். காவிரி நடுவர் மன்றம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் செயல்படும் கர்நாடக அரசின் செயலுக்கு முதலமைச்சர் கண்டனம். கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்திற்கு தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் உட்பட எவ்வித அனுமதியும் அளிக்கக்கூடாது. மத்திய அரசுக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். காவிரி பிரச்சினை தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநிலங்களின் உணர்வுபூர்வமான பிரச்சினையாகும் என முதலமைச்சர் விஜய் பேச்சு. கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கையை பரிசீலிக்கவோ நடவடிக்கை மேற்கொள்ளவோ கூடாது என மத்திய நீர்வள குழுமத்திற்கும் வலியுறுத்தல். மேகதாது அணைக்கு எதிராக முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு திமுக, அதிமுக ஆதரவு. தனி தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. மேகதாது அணை கட்டுவதை தடுக்க நாம் அனைவரும் ஒன்றாக நின்று தடுத்து நிறுத்துவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வேண்டுகோள். அரசியல் வேறுபாடுகளை கடந்து செயல்பட தாவேக அரசு முன்வர வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கூட்டணி கட்சியின் ஆட்சி கர்நாடகாவில் இருந்தபோதும் மேகதாது அணை கட்டுவதை எதிர்த்தது திமுக. திமுக ஆட்சியில் இருந்தவரை காவிரி விவகாரத்தில் விரிவான திட்ட அறிக்கைக்கு அனுமதி தரவில்லை எனவும் உதயநிதி பேச்சு. மேகதாதுவில் அணை கட்டுவதன் மூலம் தமிழ்நாட்டை பாலைவனமாக்க கர்நாடக அரசு முயற்சிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஒவ்வொரு முறையும் காவிரியில் இருந்து தண்ணீரை பெறுவதற்கு போராடத்தான் வேண்டியிருப்பதாகவும் வேதனை. தமிழகத்தின் ஒப்புதல் இல்லாமல் மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு தமிழக காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்குமார் கண்டனம். 67 டிஎன்சி தண்ணீரை தேக்கி வைக்கும் மேகதாது அணை கட்டும் முயற்சி தமிழகத்தை வஞ்சிக்கும் செயல் எனவும் சாடல். காவிரி விவகாரத்தில் திமுக, அதிமுக பல ஆண்டுகளாக சட்ட போராட்டத்தை நடத்தி வருவதாக மதிமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் பேச்சு. குறைந்தபட்ச உரிமையை இழக்காமல் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சரின் தனி தீர்மானத்தை ஆதரித்து வலியுறுத்தார். பிற மாநிலங்களில் இருந்து தண்ணீரை கேட்டு போராடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள் உள்ள நதிகளை இணைக்க வேண்டும் என முதலமைச்சருக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கோரிக்கை. மின்மிகை மாநிலமாக இருந்ததைப் போல தமிழ்நாட்டை நீர்மிகை மாநிலமாக மாற்ற வேண்டும் என வேண்டுகோள். தமிழர் உரிமை காக்கும் தமிழ்நாடு அரசின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் விசிக உறுதுணையாக இருக்கும். மேகதாது அணைக்கு எதிராக முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து அமைச்சர் வன்னியரசு பேச்சு. காவிரியில் நமக்குதான் அதிக உரிமை உள்ளது என சட்டப்பேரவையில் பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி பேச்சு. தமிழ்நாட்டின் உயிர் நாடி காவிரி நீர் என்பதால் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை பாமக முழு மனதோடு வரவேற்பதாக திட்டவட்டம். மேகதாது அணை கட்டுவது கர்நாடக விவசாயிகளுக்கே எதிரானது என மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி கருத்து. உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை ஆணையம் தீர்ப்புக்கு எதிராக
கர்நாடக அரசு செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. மேகதாது அணைக்கு எதிராக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானத்தில் திருத்தம் செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கோரிக்கை. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியின் கோரிக்கையை ஏற்ற முதலமைச்சர் விஜய். மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்ற திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்த நிலையில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அறிவிப்பு. டெல்லியில் வரும் 23ஆம் தேதி கூடுகிறது காவிரி நீர் மேலாண்மை ஆணையம். தமிழக சட்டப்பேரவையில் மேகதாது அணைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் கூட்டம். தாங்கள்தான் தண்ணீர் கொடுப்போம் என ரவுடி போல கர்நாடக அரசு செயல்படுவதாக அன்புமணி குற்றச்சாட்டு. கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு ஆதரவு அளிப்பதாகவும் விவசாயிகளுடனான கலந்துரையாடலில் பேச்சு. சட்டப்பேரவையின் நேரலை ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதற்கு அதிமுக ஐடி விங் கண்டனம். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை, நல்லா இருக்கு சார் உங்க மாற்றம் என சரமாரி கேள்வி. சட்டமன்றத்தில் தான் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும், அதுதான் அவை மரபு. சமீபத்தில் அமைச்சர் மரிய வில்சன் வெள்ளை அறிக்கை வெளியிட்டதை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி கருத்து. ரயில்வே துறையைப் போல நதிநீரும் நாட்டிற்கு பொதுவானது. அம்பேத்கரின் கருத்தை சுட்டிக்காட்டி சட்டப்பேரவை அமைச்சர் வன்னியரசு பேச்சு. தேசிய கீதம் 2 முறை ஒலிக்கப்பட்டது குறித்து சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர் சிவசங்கர், அவை முன்னவர் செங்கோட்டையன் இடையே காரசார விவாதம். தேசிய கீதம் 2 முறை பாடியதில் எந்த தவறும் இல்லை, அது வரவேற்கத்தக்கது என செங்கோட்டையன் பேச்சு. தாழ்த்தப்பட்டவர் என்ற வார்த்தையை அரூர் அதிமுக எம்எல்ஏ பயன்படுத்தியதற்கு அமைச்சர் வன்னியரசு எதிர்ப்பு. வன்னியரசு எதிர்ப்பை தொடர்ந்து மாற்றி குறிப்பிடுமாறு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தல். அதிமுக திமுக அணியின் ஆதரவுடன் ஆட்சி அமைப்பது என்ற யோசனையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிராகரித்தது. தோல்வியடைந்த ஒரு கூட்டணியை ஆட்சியில் அமர்த்துவது என்பது அப்பட்டமான சந்தர்ப்பவாதம் அல்லாமல் வேறு என்ன எனவும் சண்முகம் சரமாரி கேள்வி. குடியரசுத் தலைவர் ஆட்சி என்ற பெயரில் பாஜகவின் மறைமுக ஆட்சி தமிழகத்தில் அமைந்துவிடக் கூடாது என்பதற்காகவே தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தோம். தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விளக்கம். முதலமைச்சர் விஜய் தலைமையில் 2 நாட்கள் IAS, IPS, IFS அதிகாரிகள் மாநாடு. வரும் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் மாநாடு நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 3 IPS அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவராக சந்தீப் மிட்டல், ஆயுதப்படை ADGP-யாக தினகரன், தீயணைப்பு ஆணைய தலைவராக சீமா அகர்வால் நியமனம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைவுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம். தமிழகத்தின் காந்தி என போற்றப்படுபவர் மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு என புகழாரம். தமிழக சட்டப்பேரவையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், திரைப்பிரபலங்கள் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம். முன்னாள் உறுப்பினர்கள் ராமசாமி, வீரசாமி உள்ளிட்டோருக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் RB சௌத்ரி, K ராஜன் ஆகியோருக்கும் மறைவுக்கும் இரங்கல். இயக்குநர் இமயம் பாரதி ராஜா மறைவுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம். கிராமத்து பின்னணி வாழ்வியலை உயிரோட்டத்துடன் காட்சிப்படுத்தியவர் பாரதி ராஜா என புகழாரம்.
மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் விஜய் பிறந்த நாள் வாழ்த்து. அன்பு சகோதரர் ராகுல் காந்திக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என எக்ஸ் தளத்தில் பதிவு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாள் வாழ்த்து. நல்ல ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்க வாழ்த்துவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. தனது பிறந்த நாளுக்கு வாழ்த்து கூறிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நன்றி. கூட்டாட்சி மற்றும் ஜனநாயகத்தை காக்க வெல்லும் வரை நாம் ஒன்றிணைந்து போராடுவோம் என்றும் பதிவு. தனது 56வது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மல்லிகார்ஜுனா கார்கே, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு. தமிழக அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை புதிய தகவல்கள் ஏதும் இல்லாத வெற்று அறிக்கை. திமுக அரசின் நிதி நிர்வாகத்தில் ஏற்பட்ட சீர்கேடுகளை வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவும் அண்ணாமலை கருத்து. ஆகாஷ் மரண வழக்கில் காவல்துறைக்கு எதிராக சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல். காவல் ஆய்வாளர் உட்பட 6 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது சிபிசிஐடி. ஜூலை 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் நடைபெறும் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுகளை வரும் 19ஆம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு குறைக்க முன்வராதது ஏன்? மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபியின் கருத்து கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பி. சண்முகம் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் ரசாயன வாயு மூலம் செயற்கையாக மாம்பழங்கள் பழுக்க வைக்கப்பட்டதாக புகார். 1.5 டன் மாம்பழங்களை அளித்த உணவு பாதுகாப்புத்துறை வியாபாரிகளுக்கு வார்னிங். மதுரை சோழவந்தான் அருகே அரசு கொள்முதல் செய்த ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். கொள்முதல் செய்த நெல்லுக்கான தொகையை வழங்காமல் அதிகாரிகள் அலைக்கழித்து வருவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. மதுராந்தகம் அருகே பழைய சிறைச்சாலை அருகே நிறுத்தப்பட்ட இருசக்கர வாகனங்களின் டயர்களை கிழித்த போக்குவரத்து காவலர். அராஜக செயலில் ஈடுபட்டு வரும் போக்குவரத்து காவலர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு வாகன ஓட்டிகள் வேதனையுடன் கோரிக்கை. நெல்லை மாவட்டம் பனகுடி அருகே இளம்பெண்ணுக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் ஆபாச மெசேஜ் அனுப்பி பாலியல் தொல்லை. தனியார் நிதி நிறுவன ஊழியரை போலீசார் கைது செய்து நடவடிக்கை. முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் வரும் 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் அனுமதி இலவசம். ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்து பயன்பெறலாம் என பூங்கா நிர்வாகம் அறிவிப்பு. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தல். பிரதமர் நரேந்திர மோடிக்கு கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் தீப்கே கடிதம். தற்காலிக தடையை எதிர்த்து டெலிகிராம் நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி. நீட் வினாத்தாள் கசிவை தடுக்க டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை செல்லும் என டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3040 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் 1,08,560 விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 15,000 ரூபாய் குறைவு. 1 கிலோ வெள்ளி 2,55,000 விற்பனை. ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் நாளை காலை 6:30 மணிக்கு பிரேசில் ஹைதி அணிகள் மோதல். காலை 8:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் துருக்கி பராகுவே அணிகள் பலப்பரீட்சை. ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் நாளை இரவு 10:30 மணிக்கு நெதர்லாந்து ஸ்வீடன் அணிகள் மோதல்.
வெற்றி வாகை சூடும் முனைப்பில் இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சி.